இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி வாசகமானது மார்க் 9:38 முடிய இயேசுவின் நாமத்திற்கு உள்ள வல்லமையை இப்பாடல் வரி நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சோதனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சோதனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் முதிர்ச்சியையும் பரந்த மனநிலையையும் காட்டுகிறது. இயேசுவை சாராத சீடராக இல்லாத ஒரு மனிதர் இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டினார் என்பதே மிகவும் வியப்பான செய்தியாகும். இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறென்ன வேண்டும்? இயேசுவின் சீடர்கள் இவரை தடுக்க பார்த்தபோது இயேசுவின் பதில் என்னவாக இருந்தது என்றால், என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று தன்னம்பிக்கையோடு கூறுகிறார். நமது திறமைகளை, கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்கும் நமக்கு இயேசு பாடம் கற்றுத்தருகிறார். பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டும், நட்பெயர் வாங்கட்டும் என நினைப்பவர்களெல்லாம் இயேசுவின் சீடர்கள்தான். எவனொருவன் நல்ல மனிதனாக வாழ்கிறானோ அவன் இயேசுவின் பெயராலேயே அனைத்தையும் செய்கிறான். இயேசுவின் மதிப்பீடுகளை, விழுமியங்களை விட்டுக்கொண்டு ஒருவரால் நல்ல மனிதனாக வாழ முடியாது. இவ்வுலகில் யாரெல்லாம் நல்லதை எண்ணுகிறார்களோ செய்கிறார்களோ அவர்களோடு நாமும் பயணிப்போம். இயேசுவின் பெயரால் நடைபெறுகின்ற செயல் என்ன, அந்த செயலால் யாருக்கு லாபம் என்பவற்றை கருத்தில் கொண்டு இயேசு ஒரு முடிவுக்கு வருவதை பார்க்கிறோம். இயேசுவின் பெயரால் நடைபெறும் செயல் நற்செயலாக இருக்க வேண்டும். அது அடுத்தவனின் நலனுக்காக, பொது நன்மைக்காக நடைபெற வேண்டும். அது நாம செய்தாலும் சரி, பிறரிடமிருந்து வந்தாலும் சரி, அவற்றை பாராட்ட வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. அதை தடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் தடுக்க வேண்டியது இயேசுவின் பெயரால் தனக்கென பெயரும் புகழும் பணமும் சேர்க்கின்ற திட்டங்கள், செயல்கள், தன்னுடைய வாழ்க்கையையும் வசதியையும் பெருக்கிக் கொள்ள இயேசுவின் பெயரால் நடைபெறும் சமூக சேவைகள் தடை செய்யப்பட வேண்டியவை. நல்லவைகள் நடைபெறும் போது பாராட்டுவோம், நற்செயல்கள் செய்வோம், இயேசுவின் சீடர்களாவோம்.